Hi friends, welcome back to PBF. In the week in special videos and நிறைய new subscribers வந்திருக்காங்க. I'm very warm welcome to all. And then I hope Happy New Year எல்லாரும் நல்லா கிரேட்டா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீக் வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டை பற்றி பேசலான்னு இருக்கேன். என்னென்னா நம்ம சேனலை பற்றி இன்னொரு சேனலில் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி டு ஷேர் வித் யூ கைஸ். எஸ், இஸ் ஃப்ரம் பெங்களூர், மிஸ்டர் ராகுல். இட்ஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எப்படி ஃப்ரெண்டாக இருந்தார்னா இந்த மாதிரி யூடியூப் மூலமாக தான் ஃப்ரெண்டாக இருந்தார். ஆக்சுவலாக நான் வந்து அவரோட சப்ஸ்கிரைபர். அவரோட வீடியோஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டா தான் நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அவர் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது இப்படி எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. எஸ், இஸ் கிரேட்ஃபுல் சப்போர்ட் ஃபார் மீ. வாட்ஸ்அப்லேயே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பர்சனலாக கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஐடியாஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறைய கிடச்சிருக்கு எனக்கு. தேங்க்ஃபுல் அகெயின், தேங்க்ஃபுல் ஜி. அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எனக்கு க்ரியேட்டாக இருக்குது யூடியூப் மூலமாக. ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணால் மிஸ்டர் ராகுல். ஸோ அவர் தான் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துப்பார். அந்த வீடியோ கிளிப் நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அது எந்த மாதிரி ப்ரமோட் பண்ணியிருக்காருன்னு அதோட கிளிப்பிங்கை நீங்கள் இப்போ பார்க்கலாம். Rahul, and welcome back to Fwrapper Aqua. So firstly, a big happy 2019 to all you guys, and wish you guys a really happy and prosperous new year with a similar mindset and things like that. So I would like to list out a few of them, like a big thank you for getting in touch with me, and we share quite a lot these days. So one Mr. Kannan, he's got his own YouTube channel called PBF, Pets, Birds and Fishes. I leave the link below. He's also started off does a lot of bird videos and stuff like that. So stay tuned guys. Thanks a lot once again thanks a lot for all your support. Really appreciate it. Yeah, thanks guys, love you. See you guys, have a good year. வீடியோ பார்த்தீங்களா அவர் எப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தேட். ஒன் மோர் திங், நீங்கள் அவரோட வீடியோவும் அவரோட சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட வீடியோஸு அபவுட் டிஸ்கஸ். ஏன்னா நார்மலாக வந்து டிஸ்கஸ் கீப்பிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங், வெரி ஹார்ட். ஏன்னா இனிஷியலாக நான் வந்து டிஸ்கஸ் வச்சு வீட்டில் ப்ரீட் பண்ணணுன்னு ரொம்ப லைக் பண்ணேன். பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் தென் வெரி ஹார்ட். எக்ஸ்பென்ஸை விட பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டஃப். ஸோ அதோட மெயின்டெனன்ஸை பற்றி ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எவ்வளோ டிடிஎஸ் வைக்கணும், வாட்டர் லெவல்லேருந்து எவ்வளோ பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டஸ் வந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நானும் நிறைய பண்ணேன். ஸோ நம்மளும் பிளான் பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் செட்டப் பண்ணுறதுக்காக. ஸோ மேபி இன் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். பட் அவரோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் மோர் திங் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, வியூ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க. ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயின் திங், நீங்கள் லைக் கொடுக்கலாலும் பரவாயில்ல, கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் எனக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். உங்களோட சஜஷன் கொடுங்க. பிடிக்குது, என்ன இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸை கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம், நம்மளோட சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ காக்டைல் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம 2 எக்கு ஆச் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் சிப்ஸையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதோட ஹெல்த் க்ரோத் எப்படி ஆகிருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் பண்ண போகிறேன், ரைஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். பட் 2 சிக்கு தான் வந்து ஆச் ஆகிருக்கனால ஹேண்ட் ஃபீடிங் ஐடியாவை நான் ட்ராப் பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பட் பண்ணலாம், ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த ஃபுட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அது எப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஐடியாஸ் கொடுக்கறது வந்து ஈஸி, பட் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணும். மெயின் திங் அதான். ஒன் மோர் திங், நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காலனி பார்க்கலாம். அது ஆல்ரெடி எக் லே பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸ் வந்து எல்லாமே இன்ஃபர்டிலைஸ்டு எக்,
4 egg லே பண்ணியிருக்கு பட் இன்ஃபர்டிலைஸ்ட் எக். ஸோ ப்ரீடிங் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரீடிங்கில் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ காக்டெயிலோட சிக்கு எந்த அளவுக்கு க்ரோத்தில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 15 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 15th days எப்படி சிக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ ஸோ 2 சிக்கும் ப்ராப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ ப்ராப்பராக க்ரோ ஆகிட்டுருக்காங்க. நார்மலாக வந்து மேலா ஃபீமேலான்றது வந்து 6 monthக்கு அப்புறம் தான் தெரியும். நார்மலாக இந்த போன் வச்சு பார்ப்பாங்க. நான் வந்து சவுண்டு வச்சு தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். அந்த போன்ஸ் எல்லாம் இப்போ டச் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதுலாம் கிடையாது, நம்ம சவுண்டு வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஆக்சுவலாக ரெண்டுமே ரெட் ஐ தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆச்சான சிக் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆச்சான சிக்கு. இது செகண்ட் ஆச்சான சிக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் கையில் எடுத்து காட்டுறேன், ஜஸ்ட் மினிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், க்ராப் பார்த்தீங்கன்னா மதர் ஃபீட் பண்ணியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இருக்குது. ஸோ தான் க்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக ஃபீடாக இருக்குது. ஸோ இது 16th day, ஆல்மோஸ்ட் 16th day. ஸோ லெக்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், நல்லா அதோட க்ரோத் வந்து லெக்ஸை வச்சு சொல்லலாம். ஸோ லெக் வச்சு இதோட எப்படி க்ரோத் ஃபர்தராக இருக்குன்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் சிக் இங்கே இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். 1 second. ஸோ இது செகண்ட் சிக், செகண்ட் ஆச் ஆனது. ஸோ இதுக்கும் க்ராப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஃபீடிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் ஃபீட் பண்ண வேண்டான்ற சொல்கிற ரீசன் இதுதான். ஸோ 2 சிக்குன்றனால ப்ராப்பராக ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் நல்லா ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளால் ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. காக்டெயிலையும் சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவங்க ஆல்ரெடி இருந்த மேல் நம்மக்கிட்ட. ஸோ ஒரு ஃபீமேல் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுமே மேல் ஆகிடுச்சு. நம்ம டேர்ம்டும் இப்போ இங்கே உட்காந்துருக்க, இங்கே செட் பண்ணியிருக்க இதுவும் மேல். ஸோ அதுக்காக ஃபீமேலுக்காக இவங்கள வாங்கியிருக்கேன். ஸோ இது ப்ராப்பர் ஃபீமேல், ஆல்மோஸ்ட் 7 month ஓல்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஆல்மோஸ்ட் 1 year கழிச்சு தான் நான் ப்ரீடிங் பண்ணுவேன் ஷியோராக இந்த பேரை. ஸோ அது ஒரு க்ரே ஒன்று இருக்குல்ல, நார்மல் க்ரே, அது வந்து ஆல்மோஸ்ட் மேல்னு நினைக்கிறேன், 3.5 month ஓல்டு. ஸோ அதுவும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா ஆஃபரில் வந்துச்சு. ஸோ அதுக்காக வாங்கி வச்சுட்டேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் வாங்கினேன், அவங்க வாங்க வரலை. ஸோ நம்ம இங்கே வச்சுட்டோம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்டு ஒரு மெயில் இருக்காரு நம்மக்கிட்ட. ஸோ இதுதான் நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் மெயின் ஃபோக்கஸ் ஹீரோவே அவர் தான். ஸோ அது இல்லாமல் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ வாங்க ஆஃப்ரிக்கன் லோபர்ட் காலனிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் லோபர்ட் காலனி. ஸோ நோ அப்டேட், அப்படியே தான் இருக்குது. ஃபர்தராக ஒரு பேர் வாங்கி போட்டிருந்தோம், ஆட் பண்ணியிருந்தோம், லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நியூ சப்ஸ்கிரைபர் வேணால் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே செட் ஆகிடுச்சு, ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ரீடிங் அப்டேட் எதுவும் கிடையாது ஆஃப்ரிக்கன் லோபர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடி எக்லே ஆனதும் அன்ஃபெர்டிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீடிங் ஃபெயிலியர். ஸோ இதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப்ரீடிங் எப்படி சக்ஸஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கணும். ஸோ ஃபர்தராக அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீக் கொடுப்பேன். ஸோ அது ஒரு பேர் வந்து ப்ரீடிங் ரெடி மாதிரி தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா பாட்குள்ளே போயிட்டு வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி அது இன்னொரு 10 days கழிச்சு தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சம்மர் சீசன் வந்துடும். சம்மரில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்ற பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம்.
ஷார்ட்டிங் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இந்த 2 கேஜ் இருக்கு இல்லையா, இந்த 2 கேஜை வந்து ஆக்சுவலாக 3 கேஜாக வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக 3 கேஜ்னால் இதுக்கு மேலே 1 more கேஜ் இருக்க மாதிரி நான் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். இந்த டைரக்ஷனை இந்த டைரக்ஷனில் போய் பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 4 feet இதே டைப் ஆஃப் கேஜ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நம்ம ஃபீச்சர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம டெரஸில் வந்து இது செட்டப் பண்ணியிருக்கனால சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணலான்றதையும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் நான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஐடியா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஐடியா கம்ப்ளீட் ஆனோடனையும் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் அதை பற்றி நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் என்ன நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன்றதை இப்போ சொல்லிடுறேன் அட்வான்ஸாக. நார்மலாக வந்து நிறைய பேர் இந்த ப்ரீடிங் பாக்ஸ் எங்கே வாங்குறீங்க, இந்த மெட்டீரியல் எங்கே வாங்குறீங்க, இந்த மெடிசன் எங்கே வாங்குறீங்க, இது எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக வந்து நான் ஆன்லைன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஆன்லைனில் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன் ஆனது தான் உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்து வாங்குறது தான் பெட்டர். இன்னொருத்திக்கு நம்ம நியர்பை இருக்கவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நீங்கள் டவுட்ஸ் அவங்ககிட்டையும் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷாப்பை பற்றி தான் ஒரு கிராண்ட் ஷாப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இட்ஸ் இன் க்ளோஸ் பை டு மீ. ஸோ கேகே நகரில் ஒரு ஷாப் இருக்குது. எஸ், அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க வந்து ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நீங்கள் வந்து ரீட்டைல் கூட போய் வாங்கலாம். எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் அங்கே. A to Z அபவுட் பேர்ட்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவன் மெடிசன்ஸ்லேருந்து ப்ரீடிங் பாக்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். என்ன டைப் வேணும் கேஜ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே போய் நம்ம ஒரு வாட்டி எல்லா கலெக்ஷன்ஸையும் ஒரு வாட்டி ஷூட் பண்ணி உங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறான்னு பிளானில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆக்சுவலாக தை பொங்கல் வருது. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பொங்கல்ன்றது தமிழரோட பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் எனக்கு தெரியும். நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. மெயின் திங் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் ஐ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ். அண்ட் தென் இந்த பெல் ஐக்கான் இருக்கும், சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பாய்.